வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கேட்டிருந்தேன் பச்சரிசி இட்லி விநாயகர் சதுர்த்திக்கு வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு ரேஷியோ சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு, அந்த அரிசி நான் வந்து நேத்திக்கு அரைச்சி நான் வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கேனோ அதே இதில் தான் இந்த இட்லி மாவு நேத்திக்கு அரைச்சேன். கிட்டத்தட்ட 8 hours இதை ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரேஷியோ என்னன்னு கேட்டேன்னா 3 கப் பச்சரிசி 1 கப் உளுந்து, இந்த ரேஷியோவில் தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம இது இப்போ இட்லியை முதல்ல அடுப்பில் வச்சுட்டு இதை நான் அரைக்கிறேன். இதில் ஒன்றுமே விஷயமே கிடையாது. 3 கப் பச்சரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்கோ ஒரு 4 மணி நேரம். அதுக்கப்புறம் 1 கப் உளுந்தை தனியாக ஊற வச்சுருங்கோ. உளுந்து அரைக்கிறச்சே நல்லா ஐஸ் வாட்டரை விட்டு அரைச்சேன்னா நல்லா அது அழகாக வேர்ன் காணும் நன்னா. அதே சமயம் அது ரொம்ப சூடாகவும் ஆகாது. அதனால் ரொம்ப சீக்கிரம் புளிச்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். ஆனால் பச்சரிசி இட்லி எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 நாள் நாங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா முடியாது. ஒரு 2 நாளில் அதை செலவழிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல இட்லியை அடுப்பில் வைக்கலாம். முன்னாடியே இல்லை நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 15 minutes கிட்ட வேகட்டும். நம்ம இதை அரைக்கலாம். முதல்ல இது என்னன்னு கேட்டால் பச்சரிசி 4 மணி நேரம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கையால் இப்படி உடைச்சாலே உடையும், அந்த லெவலில் நல்லா ஊறிடுது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடலாம். இது எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னா, ரொம்ப நம்ம புழுங்கரிசி இட்லிலாம் அரைக்கிறச்சே கொஞ்சம் ரொம்ப ஃபைன் இதுவாக அரைப்போம் இல்லையா, அப்படி அரைக்காத கொஞ்சம் பாம்பே ரவா ஸ்டேட்டஸ்க்கு இதை அரைக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க, ரொம்ப ஃபைனாகவும் அப்படியே பேஸ்ட் மாதிரியும் இல்லை, அட் த சேம் டைம் பெரிய பெரிய ரவையாகவும் இல்லை. உங்களுக்கு கையால் அப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் நம்ம இந்த பாம்பே ரவையை தொட்டோன்னா என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீலில் இருக்குது. இதுக்கு ஐஸ் வாட்டர் விடுறேன். இப்போது ஒரேடியாக மிக்ஸி ஓடவும் விடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி அரைக்கலாம். ஒரு 2 minutes கேப் விடுங்க. இன்னும் உளுந்து மட்டும் ரொம்ப அப்படியே ஹீட்டில் ஓடிண்டே இருந்ததுன்னா அப்புறம் இட்லியில் ஒரு ஊழநாத்தம் வரும். சாரி நான் சொல்கிறதுக்கு, பட் அது நல்லா இருக்காது, அதனால தான் சொன்னேன் நான். நல்லா அரைச்சாச்சு. இதையும் இதோட கலக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதே பச்சரிசி இட்லி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் இருக்கும். அந்த இட்லி மாதிரி திக்காக இல்லையேன்னு நினச்சிக்காதீங்க. பட் சுவாமிக்கு பண்ணுறதே நம்ம புழுங்கரிசி பண்ண முடியாது. புழுங்கரிசி அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு தடவை அதை வெயிட்டில் வச்சு நெல்லை அவிச்சு எல்லாம் பண்ணி அதை எடுக்கிறதுனால அதை சுவாமிக்கு யூஸ் பண்ண மாட்டா. தேவையான உப்பு போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஒரே லெவல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதையும் பாருங்க, இது 8 hours ஃபர்மெண்ட் ஆனது. இது இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறது. இது வந்து உங்களுக்கு வரலட்சுமி நோம்புக்கு
புளியார் சதுர்த்திக்கெல்லாம் இந்த இட்லி நீங்கள் பண்ணலாம். 4 பேர் இருக்கிற ஃபேமிலினா இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நிறைய பேர் இருப்பேன்னா இதையே டபுள் ஆக்கிக்கோங்க. அப்படியே இது சரியாயிடுத்து. நம்ம இட்லி ஆகிடுதா என்னன்றது பார்க்கலாம். இப்போ இட்லி ரெடி ஆகிடுத்து. இதை எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விடுங்கோ. உடனே எடுத்தேன்னா அடியிலலாம் ஈஷிக்கும். இது 2 நிமிஷம் அப்படியே விடுங்கோ. ரெண்டாவது விஷயம், மாவு அரைச்சிட்டு கலக்கிறதே இப்போல்லாம் கையை போட்டு கலக்கிறதுக்கு நிறையா பேர் யோசிக்கிறேன். நம்ம கையால் அதை நல்லா தூக்கி தூக்கி கலந்தாதான் அது நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் ஏர் பபிள்ஸ் போய்க்கும். அப்போ தான் அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கரண்டியால் கலக்கினேன்னா அவ்வளோ தூரம் இட்லி சாஃப்டாக வராது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இட்லி மாவு அரைக்கிறதுல. இது பச்சரிசி இட்லிக்கு சொல்லியிருக்கேன். புழுங்கரிசி இட்லி எப்படி அரைப்பேன்னு நிறைய பேர் கேட்பேன், அதுவும் சொல்லிடுறேன். அது 4:1. அது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 3 பங்கு புழுங்கரிசி போடுவேன், 1 பங்கு பச்சரிசி போட்டு நல்லா ஃபுல்லாக 1 கப்பு புழுங்கரிசி, அதாவது உளுத்தம்பருப்பு போட்டுருவேன். அதாவது எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ எல்லாத்தையும் ஒரே இதில் தான். 3 கப் புழுங்கரிசி, 1 கப் பச்சரிசி, ஒரு கும்பாச்சியாக 1 கப்பு உளுத்தம்பருப்பு, எல்லாத்தையுமே 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு முதல்ல உளுந்த நல்லா ஓட கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் அரிசியை போட்டு அரைச்சி எடுத்தேன்னா ஜம்முன்னு வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த இட்லி 2 நான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்புறமா மிச்சதெல்லாம் பார்க்கலாம். குஷ்பு இட்லிலாம் இருக்குது, அது அப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தண்ணியில் நினச்சிக்கோங்க. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தேன்னா அது பாருங்க, பிச்சாலும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பச்சரிசி இட்லி இப்படி சாஃப்டாக வருமா அப்படின்னு கேட்டேன்னா இதுதான் அதுக்கான ரேஷியோ. இப்படி தான் அரைக்கணும். பச்சரிசி இட்லி ரொம்ப நன்னா இருக்கும். இந்த வரலட்சுமி நோம்புக்கு, விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் இதை பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. மேலே வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது கேன் வாட்டர் ஏதாவது வாட்டர் வச்சுன்னு மேலே தெளிச்சுட்டு இட்லி எடுத்து வச்சுனேன்னா காயாமல் இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த இட்லியும். எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.